இறைவா சேனலுக்காக தனிப்பட்ட முறையில் 2026 இந்த ஜூலை மாதம் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சாதக பாதகங்களை தரப்போகிறது என்பதை இப்பொழுது தனித்தனியாக பார்க்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நம்பர் 1 இப்போ மகர ராசி தாங்க. கோச்சார ரீதியாக மிகப்பெரிய நல்லவைகளை அனுபவிக்கக்கூடிய முதன்மை ராசி என்னன்னு கேட்டிங்கன்னா மகர ராசி தான். ஆனால் மகர ராசிக்காரங்க அந்தளவுக்கு கஷ்டமும் பட்டீங்க. எல்ரச்சனையும் உங்களை போட்டு பின்னி எடுத்துருச்சுன்னு சொல்லுவேன். 2020 ஏதாவது ஒரு வகையில் மகர ராசிக்காரர்கள் யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டே இருக்கிறீர்கள். 2020, 21, 22 இந்த 3 மாதமும் 90% மகர ராசிக்காரர்கள் நல்லா இல்லை. அட போங்க சார், இன்னி வரைக்கும் நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறீங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு விடிவு காலம் வந்துவிட்ட அமைப்பு இப்போது மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டுங்க. மகர ராசிக்காரர்களுக்கு நான் ஒவ்வொரு தடவையும் இறைவா சேனலில் கூட நான் இதை பற்றி தான் பேசுகிறேன். என்ன பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், ராசியையும் ராசிநாதனையும் ஒரு சேர உச்சகுரு பார்க்கக்கூடிய ஒரே ராசி மகர ராசி. மற்ற 11 ராசிகளும் இல்லை. ஆக இந்த அமைப்பு ஒரு மிகப்பெரிய கொடுப்பனையான அமைப்பு. கடந்த காலத்தில் அதை செய்ய முடியவில்லை, இதை செய்ய முடியவில்லை, அது எனக்கு இல்லை, இது எனக்கு இல்லைன்னு தாழ்வு மனப்பான்மையில் இருந்தீங்க இல்லையா? கடன் தொல்லை, நோய் தொல்லை, எதிர்ப்புகள், சொந்தக்காரங்களே நம்மளை புரிஞ்சிக்க முடியாமல் போச்சு, குடும்பம் பிரிவு, கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், குழந்தைகள் ஒரு பக்கம், குழந்தைகளுடைய கல்வி செலவுக்கு என்ன பண்ணுறது, எனக்கே ஹெல்த் இஷ்யூஸ் இப்படி இருக்குது, இந்த மாதிரியாக எனக்கு மட்டும் சனி பகவான் ரூம் போட்டு யோசிக்கிறாரோ இப்படிலாம் பிரச்சனையை கொடுக்கணும்னு இந்த அளவிற்கு நொந்து நூலாகி போயிருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் தலைகீழ் மாற்றங்கள் வந்து விட்ட ஒரு அருமையான மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. போன மாதமே இதை உணர்ந்திருப்பீங்க. இதுதான் உண்மை. ஏதோ லேசாக எனக்கும் நல்லது நடக்கணும்னு எனக்கு தோணுதுங்க அப்படின்ற மாதிரியாக மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய பேர் ஒத்துக்க மாட்டீங்க. பையா ராசி பலனில் சும்மா அப்படியே சொல்லிட்டு தான் போகிறீங்க, நான் என்னமோ அப்படியே தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் பேசுவீங்க. நான் உண்மையை சொல்லுகின்ற மாதிரி கோடிக்கணக்கான மகர ராசிக்காரர்களுக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் நடந்து விடுவதில்லை. ஆனால் நேற்றை விட, போன வாரத்தை விட, போன மாதத்தை விட, போன வருடத்தை விட இந்த வருடம் நீங்கள் நல்லா இருப்பீங்க. மகராசிக்காரர்களுக்கு அந்த மாதிரி கோட்சார கிரகங்கள் பெரிய அளவில் சாதகமான ஒரு அமைப்பில் கண்டிப்பாக இருக்கின்ற காரணத்தினால் தொட்டது துளங்கக்கூடிய மாதமாக, நன்கு படிக்கக்கூடிய மாதமாக, நன்கு வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக, திருமணம் போன்ற விஷயங்கள் நல்லா இருக்கக்கூடிய மாதமாக, வயதிற்கேற்றாற் போல தான் அப்படியே நடக்கும். என்ன மனசில் இருக்குது, 40 வயசு 50 வயசு ஆச்சு, நான் வீடு கட்டுறதுக்கான ஆரம்பங்கள் கண்டிப்பாக உண்டு. அதுக்கேற்ற மாதிரி பண வரவுகள் வரும். கல்யாணம் நடக்கும். ஏற்கனவே நடந்த கல்யாணம் நிம்மதியாக இருக்கும். கோர்ட்டு கேஷன் போயிருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, அந்த மாணவ பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லது உண்டு. குறிப்பாக ஒன்று சொல்லணும், மகர ராசிக்கார சகோதரிகளுக்கு இது வரைக்கும் கணவர் குழந்தைகளின் மேலே இருந்து வந்த ஒரு பிக்கல் புடுங்கள், சில நிலைகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. எதிலும் ஒரு பெரிய நிறைவுகள் இப்போது மகர ராசிக்கு இருக்கக்கூடிய மகரம் கண்டிப்பாக சிகரத்தில் ஒரு நாள் ஏறும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய அருமையான மாதங்க இந்த மாதம். 12 ராசிக்காரர்கள்லையும் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே கெட்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. சாதகமற்ற பலன்கள், சாதகமான நல்ல பலன்கள் எல்லாருக்குமே மாறி மாறி நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வரப்போகின்ற இந்த ஜூலை மாதம் எனக்கு எப்படிங்க ஐயா இருக்கும்? ஏதோ ஒரு அளவிற்கு ஒரு சர்வைவல்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நிலைமைகளில் இருக்குமா? அவரவருக்கு பலவிதமான கவலைகளிலே நான் அடிக்கடி சொல்லுவேன், வயதிற்கேற்றாற் போல தான் பலன்கள் நடக்கும்னு சொல்லுவேன். ஒரு 15 வயதில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி பருவ மாணவனுக்கு என்ன நடக்கும்? 10th நல்ல மார்க் எடுப்பனா, +2 நல்ல மார்க் எடுப்பனா, +1 நல்ல மார்க் எடுப்பனான்னு தான் இருக்கும். அதை ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தாண்டிட்டா காலேஜ் வாழ்க்கை நல்லா இருக்குமா? காலேஜை விட்டு கரெக்டாக செமஸ்டர் அரியர் எதுவும் வைக்காமல் நான் கரெக்டாக வெளியே போவேனா அப்படின்ற மாதிரியாக அந்த பதின்ம பருவம்னு சொல்லப்படக்கூடிய 20 வயதுகளுக்கு உட்பட்ட பருவத்தில் இருக்கும். 20 வயதை தாண்டியாச்சுன்னா என்ன வரும்? லவ் தான், வேற என்ன? சோஷியல் மீடியாவில் அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் அப்படி ரீல்ஸ் போடலாம், அது போடலாம், இது போடலாம், ஆணை கவரலாம், பெண்ணை கவரலாம், ஆண் வேணும் பெண் வேணுன்ற மாதிரியாக காதலன் காதலி உறவுகள். இதே 30-35 வயசாச்சுன்னா கொஞ்சம் வாழ்க்கையை பற்றின ஒரு கவலைகள் வரும். திருமணம் ஆகலையே, அல்லது திருமணமாகி இன்னும் செட்டில் ஆகலையே, ஒரு வீடு வாங்கலையே, வண்டி வாங்கலையே, வாகனம் வாங்கலையே, அல்லது குழந்தைகள் இப்போ தான் 2 இவ்வளோ தான் சின்ன சின்ன குழந்தைகளாக இருக்குது, இதை நல்லா வளர்த்து ஆளாக்கணுமேன்ட்டு அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல தான் 12 ராசிக்காரர்களுக்கும் விதவிதமான கவலைகள் எல்லாம் இருக்கின்றன என்பது தாங்க உண்மை. உண்மையிலேயே சோஷியல் மீடியாவை அதிகம் பார்க்கறது ஒரு 35 வயது மேற்பட்டு ஒரு 50 வயதுகளில் இருக்கக்கூடிய இந்த பருவ வயதுக்காரர்கள் தான் இந்த ராசி பலன் வீடியோக்கள். அதை ஒன்று அடிக்கடி உண்மையில் ஒன்று சொல்லுவேன், அஷ்டமச்சனி ஜென்மச்சனி நடக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் அதிகமாக ராசி பலன்கள் வீடியோ கண்டிப்பாக பார்ப்பீங்க. உண்மையிலே பாருங்கள், இப்போ சிம்மராசிக்காரர்களும் மீனராசிக்காரர்களும் தான் அதிகமாக ராசி பலன் வீடியோக்கள் பார்ப்பீங்க. கீழே கமெண்ட்டில் பார்த்தாலே தெரியும். அது மட்டும் கொஞ்சம் கூடுதலாக வியூஸ் போகும். ஏன்னா
12 ராசிகள்லையும் இந்த கோச்சார பலன்கள்னு சொல்லப்படக்கூடிய இந்த வருட பலன்களாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், மாத பலன்கள் இப்போ சொல்கிறோம் இல்லையா, இதில் பூரண ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியவர் சனி பகவான் என்று இருக்கின்ற 2.5 வருடம் குறைந்தபட்சம் 2.25 வருஷத்துலேருந்து 2.5 வருஷம் ஒரே ராசி மேலே இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் தாங்க. அதனால தாங்க சனினாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. சூரியன் 1 மாதத்தில் கடந்துருவார், 1.5 மாதத்தில் செவ்வாய் கடப்பார் ஒரு ராசியை. ஒரு ராசின்றது ஒரு 12 ராசிகளில் ஒவ்வொரு ராசிலையும், இப்போ உங்கள் ராசி ஒரு உதாரணமாக நீங்கள் தனுசு ராசின்னு வைங்க, தனுசு ராசிக்காரரில் உங்கள் ராசிக்கு மேலே சூரியன் வந்து உட்காராருன்னா 1 மாதம் வந்து உட்காருவார். அதைத்தான் நம்ம மார்கழி மாதம்னு சொல்கிறோம். மார்கழி மாதம் முழுவதும் தனுசு ராசியின் மேலே சூரியன் வந்து உட்காந்துருப்பார். ஒவ்வொரு 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை செவ்வாய் மாறிக்கிட்டே வருவார். 15 அல்லது 20 நாட்களுக்கு ஒரு முறை, 20 அல்லது 25 நாட்களுக்கு ஒரு முறை புதனும் சுக்கிரனும் மாறிக்கிட்டே வருவாங்க. அப்போ சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இவர்கள் தான் மாதாந்திர கிரகங்கள். சூரியன் 30 நாள், புதனும் சுக்கிரனும் 20-25 நாட்கள், செவ்வாய் தோராயமாக 45 நாட்கள். இவர்களை தான் மாதாந்திர அமைப்புகளில். இப்போ நான் ஜூலை மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போனேன் இல்லையா, இது வந்து சூரியன் எந்த இடத்துல இருக்கிறார், செவ்வாய் எந்த இடத்துல இருக்கிறார், புதனும் சுக்கிரனுடைய இயக்கங்கள் எப்படி இருக்கிறார். புதன் இப்போ வக்கரத்தில் இருக்கிறார், மேலே ஏறி இறங்கிக்கிட்டு இருப்பார். இதை வைத்து தான் அந்த பலன் சொல்லப்படுகிறதுங்க. வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடியது 4 கிரகங்கள். இடையில ஒருத்தர் இருக்கிறார், சந்திரன் பேர், அவர் தான் ராசி. அவர் 2.25 நாளுக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பார். அந்த அமைப்பின் அடிப்படையில் 2.25 வருஷத்திற்கு ஒரு முறை மாறக்கூடிய ஒரே இடத்துல நீடித்திருக்கக்கூடிய சனி தான் ஒரு ராசியை மிகப்பெரிய ஆளுமை செய்வார். அதைத்தான் நம்ம ஜென்மச்சனி, அஷ்டமச்சனின்னு சொல்கிறோம். 7.5 சனி வரும் பொழுது கடுமையான பலன்கள் ஒரு 7.5 வருஷம் இருக்கும் அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்கிட்டா கூட, அந்த நடுப்பகுதியில் வரக்கூடிய ஜென்மச்சனியில் தான் ஒரு 2.5 வருஷம் கடுமையான பலன்களை செய்வார். மீனராசிக்காரரை கேட்டு பாருங்கள். அதுலேயும் குறிப்பாக ஒரு 30 வயசில் இருக்கக்கூடிய மீன் ராசிக்காரங்களை எல்லாம் கேட்டு பாருங்கள். சின்ன பசங்கன்னு சொல்லுவோம்ல, நம்ம இளைய பருவத்தினரை செல்லமாக அப்படி தானே கூப்பிடுவோம். அவங்கள கேட்டு பாருங்கள், என்னப்பா எப்படிப்பா இருக்கிற அப்படின்னு கேட்டால் எல்லாம் மூஞ்சி தொங்கி போயிருக்கும். ஆக இந்த ஜென்மச்சனி அமைப்புகள் மற்றும் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இடிக்குது கடிக்குதுன்ற மாதிரி அவங்களுக்கு அஷ்டமச்சனியில் இப்போ குறிப்பாக போன வருஷம் ஃபுல்லாக சிம்மராசிக்காரங்க மக நட்சத்திரக்காரங்க நல்லால, இப்போ பூர நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்குது. ஆக வருடாந்திர கிரகங்களான சனி, ராகு, கேது, குரு ஆகிய 4 கிரகங்களுடைய அமைப்பை வைத்து வருட ராசி பலன்கள், வருட பெயர்ச்சி பலன்கள் சொல்லப்படுகின்றன. மாத பெயர்ச்சி பலன்கள், மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது இந்த சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களை வச்சோம். 2 நாட்களுக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய அதிசீக்கிர கிரகமான சந்திரனுடைய இயக்கத்தை வச்சுருந்தாங்க இந்த பலன்களை சொல்கிறோம். இந்த மாதம் ஏதாவது வருடாந்திர பெயர்ச்சி இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. சனி, ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் ஜூலை மாதம் எந்த விதத்திலும் பெயர்ச்சி அடையாமல் ஒரே இடத்தில் இருக்க, இந்த சூரியன் இப்பொழுது அப்படியே எப்போவுமே வந்து சூரியன் வந்து மாறுவார்னு சொல்லிட்டேன் இல்லையா, செவ்வாய் ஒரே இடத்தில் நிலையாக இருக்கிறார். ரிஷப வீட்டில் செவ்வாய் இருக்க, மிதுன வீட்டிலும் கடக வீட்டிலும் ஜூலை மாதம் சூரியனுடைய இயக்கங்கள் இருக்கின்றன. புதன் ஆரம்பத்தில் கடகத்தில் இருந்தாலும் அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு போயிடுறாரு. அதே மாதிரி பெரும்பாலான நாட்கள் ஒரு 25 நாட்கள் சிம்ம வீட்டில் சுக்கிரன் இருக்கிறார். இது தாங்க இந்த மாதத்துடைய கிரக நிலைமை. மற்றபடி எப்பவும் போல் டிசம்பர் மாதம் வரைக்கும் கும்பத்திலேயே ராகு கேதுகள் இருக்கும். மீனத்தில் இப்போது உச்சகுருவின் பார்வையில் சனி இருக்கிறார். கடகத்தில் உச்சகுருவாக இருக்கிறார் குரு பகவான். ஆக இவர்கள் இன்னும் ஒரு வருடத்திற்கு இதே மாதிரியான நிலைமைகளில் தான் இருப்பாங்க.